சற்று முன் வெளியான தகவல் ரேஷன் அடைதற்கு முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. அது என்னன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லோக்சபா தேர்தலை ஒட்டி தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருந்த நிலையில் இன்றுடன் தேர்தல் நடத்தை விதிகள் விலக்கிக் கொள்ளப்பட உள்ளது. மகளிர் உரிமை தொகை, புதிய ரேஷன் அட்டைகள் தொடர்பான முக்கிய அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. நாடாளுமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பை தேர்தல் கமிஷன் கடந்த மார்ச் 16ஆம் தேதி வெளியிட்டது. அன்றில் இருந்து தேர்தல் நடத்தை விதிகள் நாடு முழுவதும் அமலுக்கு வந்தது. அதன்படி ஒருவர் ரூபாய் 50,000க்கு மேல் பணம் கொண்டு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டது. அதிக மதிப்புள்ள பொருட்கள் கொண்டு செல்லவும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. பறக்கும் படையினர், நிலையான கண்காணிப்பு குழுக்கள், வீடியோ கண்காணிப்பு குழுக்கள் மற்றும் வருமான வரித்துறையினரின் பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டு தொடர் சோதனை நடைபெற்று வந்தது. அரசியல் கட்சி கொடி கம்பங்கள், தொழில் சங்கங்களின் கொடி கம்பங்கள் துணி மற்றும் சாக்குகளால் மூடி கட்டி வைக்கப்பட்டிருந்தன. எம்எல்ஏ அலுவலகங்கள் மூடப்பட்டது. எம்எல்ஏ அலுவலகங்கள் மூடப்பட்டு தேர்தல் அலுவலரின் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டிருந்தன. நாடு முழுவதும் 18வது நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் நடைபெற்று வாக்குகள் எண்ணும் பணி கடந்த ஜூன் 4ஆம் தேதி நடைபெற்றது. தமிழகத்தில் 39 வாக்கு எண்ணும் மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. வாக்கு எண்ணும் மையத்தை சுற்றி 3 அடுக்கு பாதுகாப்புடன் சுமார் 1,00,000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். சென்னையை பொறுத்தவரை மத்திய சென்னை தொகுதிக்கு லயோலா கல்லூரிகளிலும், வட சென்னை தொகுதி வாக்குகள் ராணி மேரி கல்லூரியிலும், தென் சென்னை தொகுதி வாக்குகள் அண்ணா பல்கலைக்கழகத்திலும் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. 3,000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இதனிடையே சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு, தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வரும் 6ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என்று, அதன் பிறகு விலக்கிக் கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். இந்த நிலையில் தேர்தல் முடிவுகள் 4ஆம் தேதி வெளியிடப்பட்டு விட்ட போதும் தேர்தல் நடத்தை விதிகள் தொடர்ந்து அமலில் இருந்து வந்த நிலையிலும் இன்றுடன் தேர்தல் நடத்தை விதிகள் திரும்ப பெறப்படுகின்றன. இனி பணம், பொருட்கள் கொண்டு செல்ல கட்டுப்பாடுகள் இருக்காது. 2 மாத காலத்திற்கும் மேலாக தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருப்பதால் பல்வேறு பணிகள் தடைப்பட்டிருந்தன. தேர்தல் நடத்தை விதிகள் விலக்கி கொள்ளப்பட்ட உள்ள நிலையில் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடர்பான அறிவிப்புகள் வெளியாக உள்ளன. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்காதவர்கள், நிராகரிக்கப்பட்டவர்கள் என பல மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்க தயாராக உள்ளனர். அது தொடர்பான அறிவிப்பு தமிழக அரசு வெளியிடாமல் இருந்த நிலையில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததால் அறிவிப்பு வெளியாகவில்லை. அடுத்த ஒரு சில நாட்களில் விண்ணப்பங்கள் தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகும் நிலையில் ஆவணங்களை சமர்ப்பித்து திட்டத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டும். அதன் பின்னர் விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு திட்டத்தில் இணைக்கப்படுவார்கள். எனவே ஜூலை மாத மகளிர் உரிமை தொகைக்கான பணம் புதிதாக இணைய